ஈஸியாக ஒரு 30 to 100x ஈவன் மோர் தென் தட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி பொட்டன்ஷியல் ஆனது வந்து இருக்குது. ஸ்டார் சிட்டிசன் என்ன ஸ்டூடியோ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடியோஸ் கூடலாம் ஸ்டார் அட்லஸும் கொலாப் பண்ணி அது மூலயமா தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன வந்து சொன்னனோ அதை தான் நான் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லனாலே ஸ்ரீகானா ரொம்ப லெஜிட்டிமேட்டாக ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஸ்டார் அட்லஸ் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ஸ்டார் அட்லஸில் இருந்து பிடிச்ச விஷயம். இந்த ஆக்ஷன் இன்ஃபினிட்டிலாம் மொத்தமாக டம்ப் பண்ணால பீப்புளுக்கு வந்து கேம் மேலே ஒரு பெரிய வெறுப்பு கிரிப்டோ கேமிங் மேலே. ஸோ வெப்சைட்லேருந்து கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த வாட்டி கேமிங் ட்ரெண்டு கட்டாயம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து என் பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த புல் ரனில் இல்லைனாலும் ஸ்டார் அட்லஸ் வந்து $1 கூட வந்து போகலாம். ஏன்னா கேம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல இந்த ஸ்டார் எக்ஸ் 10x வந்து போச்சுன்னா வெறும் 460 million தான். பெரிய புல் ரன் வரப்போது நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி உங்களோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம்னா, திஸ் அஜித், வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒன் ஆஃப் த கிரிப்டோ கேமிங் ப்ராஜெக்ட் ஸ்டார் அட்லஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் கிரிப்டோ கேம் எவர்னு கூட வந்து சொல்லலாம். ஸ்டார் அட்லஸ் எனக்கு தெரிஞ்சு மேபி ஈஸியாக ஒரு 30 to 100x ஈவன் மோர் தென் தட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி பொட்டன்ஷியல் ஆனது வந்து இருக்குது. அது ஏன் அப்படின்னு இந்த வீடியோ த்ரூ அவுட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதில் 2 டோக்கன் வந்து இருக்குது. அதில் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிரிப்டோ கேமிங் அப்படின்னாலே ஸ்கேமு, ஒரு பாஞ்சி ஸ்கீம், பிரமிட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் உங்கள் கிட்ட வந்து இருக்கலாம். நானுமே அப்படி தான் வந்து இருந்தேன். போன புல்ரனோட டாப்பில் 2021 ஆக்ஸ் இன்ஃபினிட்டி மூலயமா தான் இந்த கிரிப்டோ கேமிங் ஆனது ரொம்ப பிரபலமாச்சு. Play to earn அப்படிங்கிற கான்செப்ட் மூலயமா கிரிப்டோ கேமிங் எப்படி இருந்ததுன்னா, சம்பாதிக்கிறதுக்காக கேம் விளையாடுற மாதிரி வந்துருந்தது. ஒரு கேமை யாரும் வந்து சம்பாதிக்கிறதுக்காக விளையாட மாட்டாங்க. அப்போது ஒரு ஷியர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது வந்து கொடுக்கணும். நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் Play to earn தான் கிரிப்டோ கேமிங் கான்செப்ட் அப்படின்னா எப்படி அது பாஞ்சி ஸ்கீமாக தான் எண்ட் அப் ஆகும் அப்படின்னு. பட் அது அப்படி இல்லை, ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது தானே. இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய ஸ்டூடியோஸ், ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இந்த ஷியர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட், இயர்லி ப்ராஜெக்ட் ஸ்டார் அட்லஸ். அதை தொடர்ந்து இப்போ இந்த கேரட், இந்த ஆர்கேட் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா மை பெட் ஹூலிகன், அதுவும் வேறு லெவல் டாப் நாச் கேமாக வந்து இருக்குது. இப்போ கன்சிலா சைட்லேருந்து ஆஃப் த கிரிட் அப்படின்னு ஒரு கேமு, ஷார்ப்னல், காட்ஸ் அன்சைன்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல குவாலிட்டியான ஷியர் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய, வேற லெவல் விஷுவல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய AAA கேம்ஸ் ஆனது வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஹீரோஸ் ஆஃப் மாவியா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட க்ளோனாக வந்து இருக்கலாம். பட் ஒரு நல்ல அவனுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் அந்த இதில் வந்து வச்சுருக்கான். கேரக்டர்ஸ்லாம் மாற்றி அதுவும் ஒரு நல்லதாக தான் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, வளன்னு இதை பற்றிலாம் வந்து பேசாமல் நம்ம ஸ்டார் அட்லஸ் பற்றி வந்து ஃபர்தராக வந்து பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ். ஏன் இப்போ வரைக்கும் ஒரு மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் கேமாக இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸ்டார் அட்லஸ் அவனோட அட்லஸ் டோக்கன் 2021 செப்டம்பரில் வந்து விட்டுருந்தான். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்ஃபினிட்டியோட பயங்கரமான பூம். செப்டம்பர் கழிச்சு அக்டோபர்லாம் ரொம்ப பீக்கில் வந்து போயிருச்சு ஆக்ஸ் இன்ஃபினிட்டி. எல்லாரும் மார்க்கெட்டில் Play to earn பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் ஸ்டார் அட்லஸோட ட்ரெய்லர் வந்து வந்தது. இந்த ட்ரெய்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ். ஏன்னா எல்லாருமே Play to earn ஸ்டார் அட்லஸ் தான் வந்து எதிர்பார்த்துட்டு. இது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி ரொம்ப ஒரு அன்ரியலிஸ்டிக்காக, அந்த ஸ்டாண்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்க மாதிரி வந்துருக்கு. கிரிப்டோ கேமுக்கு அதெல்லாம் பாசிபிள். ஏன்னா கிரிப்டோ கேம் பொறுத்த வரைக்கும் Play to earn ஒரு இந்த ஆக்ஸ் இன்ஃபினிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் வச்சு ஸ்ட்ராட்டஜி கேமாக தான் வந்து இருந்தது. ஸோ அதனால் யாருமே இது வந்து நம்மள இதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கேம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் அட்லஸ் வந்து ஸ்டார் சிட்டிசன் ஒரு கேமும் வந்து இருக்குது. 2009 எப்போ கிரிப்டோ பிட்காயின் வந்த டைமில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் சிட்டிசன் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு ஸ்பேஸ் கேம் தான். ஸ்டார் அட்லஸ்மே ஒரு ஸ்பேஸ் கேம் தான். இந்த ஸ்டார் சிட்டிசன் இப்போ வரைக்குமே வந்து வரலை. அப்பப்போ அவனோட அதுவும் ஸ்டார் சிட்டிசன் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமு, ஸ்டார் அட்லஸும் ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமு. இந்த ஸ்டார் சிட்டிசன் அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த சங்க், அந்த கேம் இது மட்டும் வந்து கொடுத்துருந்தா அதை நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது ஸ்டார் சிட்டிசனுக்கு. இப்போ எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் சிட்டிசன் என்ன ஸ்டூடியோ யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடியோஸ் கூடலாம் ஸ்டார் அட்லஸும் கொலாப் பண்ணி அது மூலயமா தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஸ்டார் சிட்டிசனில் ஒர்க் பண்ண அதே டெவலப்பர்ஸ், அதே சிமிலர் பீப்புள் தான் இதுலேயும் ஒர்க் பண்ணுறாங்க. அவன் அதே நரேட்டிவ் வேறு, சேம் ஸ்பேஸ் கேமு அண்ட் சேம் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறான். அன்ரியல் இன்ஜின் 5 இவனும் யூஸ் பண்ணுறான். ஸோ ரொம்ப காம்படிட்டிவாக, ரொம்ப அதோட இது மாதிரி ரொம்ப ரெப்ளிகா மாதிரி வந்து இருக்கனால அந்த ஸ்டார் சிட்டிசனோட ஃபேன் பேஸில் ஸ்டார் அட்லஸ் மேலே சரியான கோவம். அதெல்லாம் கிரிப்டோ கேம்னாலே ஒரு கெட்ட பேர் இந்த Play to earn கான்செப்ட் வந்து ஏற்படுது.
அதிகப்படுத்திருச்சு இல்லையா. ஸோ அண்ட் ஆல்சோ இவன் வந்து ஸ்பேஸ்ஷிப் வந்து என்எஃப்டியை உருவாக்கிட்டு இருந்தான். அதோட இது ஸ்டார் சிட்டிசனில் இருக்க அதே ஸ்பேஸ்ஷிப்ஸோட ரெப்ளிகா மாதிரி இருந்தது. இந்த சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப நார்மல் தான், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஸ்டூடியோஸ்னால ஒரே அந்த டீம் கைண்ட் ஆஃப் அதில் இருக்கவங்க ரொம்ப ரிலேட்டாக இருக்கனால அதே மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதனாலே ஒரு கான்ட்ரவர்ஷியலாக வந்து இருந்து. அண்ட் ஆல்சோ இதோட சார்ட்டு பார்த்தா உங்களுக்கே கூட இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண தோணாது. பட் இதில் நிறைய பேர் வந்து பார்க்க வந்து தவிர்த்துடுறோம். அது என்னன்னா, இப்போ 2017 ஐசிஓ கான்செப்ட் வந்தது. இனிஷியல் ஐசிஓ வரும்போது இந்த இதெல்லாம் ட்ரான்லாம் கூட நெக்ஸ்ட் எத்தேரியம் அப்படின்னு பயங்கரமான பூமில் ஒரு 0.002 20 சென்ட் வரைக்குமே வந்து போயிருந்தது. லேட்டரான வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாகிட்டு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் வந்துருச்சு. அந்த டைமில் ஐசிஓ தான் கான்செப்ட் இருந்தது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய ஆளுங்களால் தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி. லேட்டரான ஐயோன்னு நிறைய கான்செப்ட் வந்தது. இது வந்து ஒரு பீக் புல்ரனில் ஒரு இதுனா இப்போது இந்த பீக் புல்ரன் டைமில் எல்லாருமே விசிஸ் எல்லாம் அவங்களோட மணியை டேக் பை மணி அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஸ்டார் அட்லஸ் வந்து பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் வேல்யூஸோடு பில்ட் பண்ணப்பட்டுருக்க ஒரு கேமு. ஸோ அதிகமான ஃபண்ட் ரைஸ் அண்ட் அதிகமான வேல்யூவேஷனில் இனிஷியலாக வந்து லிஸ்ட் ஆனனால ஸ்டார் அட்லஸஸோட டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜான வேல்யூவேஷனில் அப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருந்தது. லேட்டரான் பியர் மார்க்கெட்னாலையும் அண்ட் அந்த Play to Earn இந்த ஆக்ஷன் இன்ஃபினிட்டிலாம் மொத்தமாக டம்ப் பண்ணனால பீப்புளுக்கு வந்து கேம் மேலே ஒரு பெரிய வெறுப்பு, கிரிப்டோ கேமிங் மேலே ஃபுல்லாக வந்து டம்ப் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. பட் இந்த ரீசெண்ட் டைமில் ஸ்டார் அட்லஸ் பயங்கரமான டெவலப்மெண்ட், அவனோட கேமோட இதுலாம் அந்த கேம் பிளே இதுலாம் காட்டுறேன். அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் சார்ட்டிங்கேருந்து மறுபடியும் அந்த 20 சென்ட்லாம் போக வாய்ப்பு இருக்கான்னு வந்து பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரெய்லர் பார்த்துருந்தோம் இல்லையா. 2023 இவனோட கேம் பிளேயோட ஸ்னீக் பிக் வந்து விட்டுருந்தான். ஸ்டார் அட்லஸ் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமு. இவனோட கேம் கிராஃபிக்ஸ் அண்ட் கேரக்டர்ஸு அந்த விஷுவலைசேஷன்லாம் எப்படி இருக்கும்னு ஸ்னீக் பீக் வந்து இருந்தது. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். லேட்டரான இவனோட கேம் அந்த கேம் பிளே இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஆல்ஃபா ஸ்டேஜ். ஒவ்வொரு கேமும் கம்ப்ளீட்டாக வரதுக்கு முன்னாடி பெரிய பெரிய இந்த ஓப்பன் வேர்ல்டு கேம்ஸ்லாம் சின்னதாக வந்து இந்த ப்ரீ ஆல்ஃபா மாதிரி MVP மாதிரி அந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இனிஷியலாக பக்கோட சின்னதாக அந்த இதுவோட விடுவாங்க. லேட்டராக தான் பெரிய கேம் வந்து லான்ச் ஆகும். ஸோ இப்போ இது நீங்கள் ஆக்சுவலாக இப்போ உங்களோட பிசியில் நீங்கள் ஸ்டார் அட்லஸ் வந்து விளையாடலாம். சூப்பராகவே வந்து இருக்குது அவனோட கேமே கூட. என்கிட்ட பிசி இல்லை, அதனால நான் ட்ரை பண்ணுறேன் இன்னுமே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்பேஸ்ஷிப்லாம் வாங்கி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இதுலேயே Play to Earn எக்ஸ்பீரியன்ஸும் வந்துருக்கு. இதை பற்றி நான் தனி வீடியோவில் பேசுகிறேன். ஆக்ஷன் இன்ஃபினிட்டி பற்றி தான் இதுவும் எண்டப் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு மேபி டவுட் வரலாம். சரி, கேம் பிளேக்கு வந்து போய்டுவோம். ஸோ இப்படி தான் வந்து இருக்க போது அந்த கேமு. எந்த அளவுக்கு ஒரு விஷுவலைசேஷன், ஒரு கிராஃபிக்ஸ் வந்து இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக இது என்ன தான் ப்ரீ ஆல்ஃபாவாக இருந்தாலும் ரொம்ப மினிமல் பக்ஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் அந்த கேம் பிளே கண்ட்ரோல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக நிறைய ரொம்ப வேறு லெவலில் பில்ட் பண்ணியிருக்கிறதா வந்து நான் பார்த்துருந்தேன். நிறைய ரிவ்யூஸ் வந்து பார்த்துருந்தேன் நிறைய பேரோடது. இதோ இந்த இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறாரு. எல்லாம் எங்கேயாவது பக் ஆகுதா, ஏன்னா நிறைய பின்னான்னு கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எங்கேயாவது ஸ்டக் ஆகிடும் கேம். வந்து இங்கே ஸ்பேஸில் விளையாடுற மாதிரி ஏகப்பட்ட மல்டிபிள் அந்த வேஸில் இப்போ நம்ம கால் ஆஃப் டியூட்டிலாம் விளையாடும் போது ஒன்று நம்ம ஓப்பன் வேர்ல்டாக எல்லாருமே படிச்சுப்போம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே விளையாடுறது, இப்போ ஏகப்பட்ட செட்டிங்ஸில் வந்து இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கட்டுறேன் பாருங்களேன். அந்த கன்று சுடும் போது பாருங்களேன் எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டியானது வந்து இருக்குன்னு. நீங்கள் ஸ்டார் அட்லஸ் கேம் பிளேன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய பேர் விளையாடி வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள். கிரிப்டோ கேமிங் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கும்போது நல்லா சூப்பராக வந்துருக்கும். அந்த எஃபெக்ட்ஸே வந்து பாருங்கள் எந்த லெவலில் வந்து இருக்குன்னு. ஸோ பேசிக்காக இவன் வந்து ஸ்கேமு, இவன் ட்ரெய்லர்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வரவே போகிறதில்ல இந்த கேம்லாம் அப்படின்னு இருந்ததை தாண்டி இவன் சொன்னதை விடவும் முன்னாடியே டேட்ஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இவனோட கேம் பிளே இதுவெல்லாம் வந்து விட்டு வேறு லெவலில் வந்து பண்ணிட்டு வந்திருக்கான். அண்ட் இவன் சொலோனாவில் வந்து சொலோனா $8 $10 போகும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஃபைலேருந்து எல்லாமே சொலோனா விட்டு வெளில வந்து போயிடுச்சு. நான் என்ன வந்து சொன்னனோ அதை தான் நான் வந்து பண்ண போகிறேன்னு சொலோனாலே ஸ்டிக்கான ஆனால் என்ன வந்து சொல்லியிருந்தானோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அப்டேட்லாம் வந்து கொடுத்துட்டே வந்து போய்ட்டு இருந்தான். தவிர ஒரு ரொம்ப லெஜிட்டிமேட்டாக ஒரு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஸ்டார் அட்லஸ் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ஸ்டார் அட்லஸில் இருந்து பிடிச்ச விஷயம். ஸோ ஒரு ஹைப் அப்படின்னு வந்து இருக்கும்போது இந்த மாதிரி தான் கண்ணா பின்னான்னு வேல்யூவேஷன் ரிட்டேட் ஆகும். லேட்டான் ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த 20 சென்ட்னு பார்க்கும்போது இங்கே ஆக்சுவலாக சார்ட் ஒன்றுமே ஆகலே உங்களுக்கு வந்து தோணலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஜூம் இன் பண்ணணும். இந்த ஜூம் இன் பண்ணிங்கன்னா 2023 0.0015 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து ஸ்டார் அட்லஸ் கிட்டத்தட்ட ஒரு 10x அப்படிங்கிறது வந்து அட்லஸ் டோக்கன் வந்து பண்ணிச்சு. அந்த 2 டோக்கன் என்னென்ன டோக்கன் அப்படிங்கிறத நான் இப்போ ஃபர்தராக சொல்கிறேன். லேட்டரான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு 2x பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் பார்த்தா ஒரு 50 மில்லியன் தான்.
க்ரேஸியாக இருக்கும் பாருங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு மீமு, ஒரு மொக்கையான ஒரு கேம். இப்போ பூமர் கேம் ஆயிடுச்சு ஆக்ஷன் இன்ஃபினிட்டிலாம். ஆக்ஷன் இன்ஃபினிட்டியே இன்னும் வந்து $1 பில்லியன் FDVயில் இருக்குது. ஸ்டார்ட் ப்ளஸோட அட்லஸ் டோக்கன் வந்து வெறும் 100 மில்லியன் கீழே தான் வந்து இருக்குது. இது FTXனாலையும் இந்த ஸ்டார் அட்லஸ் வந்து சொலோனா மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு. சொலோனா கம்பேக் கொடுத்துட்டான். FTXலாம் எப்போவும் அவங்களோட டோக்கன்ஸ்லாம் டம்ப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபர்தராக இந்த ஸ்டார் அட்லஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அட்லஸ் அண்ட் போலிஸ்னு 2 டோக்கன் வந்து இருக்குது. ஸ்டார் அட்லஸ் போலிஸ் இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டாவ் டோக்கன், கவர்னன்ஸ், இந்த ஓட்டிங்லாம் அந்த கேம் எப்படி நெக்ஸ்ட் வந்து வரணும் இப்படிலாம் போடுறதுக்கான ஓட்டிங் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலிஸ் அப்படிங்கன்னு. இதோட FDV 50 மில்லியன் தான். இதோட கரண்ட் மார்க்கெட் கேப் 40 மில்லியன். இந்த அட்லஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் ரிவார்ட்காக, இன்கேம் பர்ச்சேஸ்க்காக கம்ப்ளீட்டாக கேம் பிளே இதுவில் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்க ஒரு டோக்கன் இந்த அட்லஸ் வந்து. எனக்கு தெரிஞ்சு 2 டோக்கனுமே நல்லா தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை கேப் ஆனது இருக்குது. ஆக்ஷன் இன்ஃபினிட்டி மாதிரி இன்ஃபைனைட் சப்ளை அப்படின்னு 2 டோக்கனுமே வந்து இல்லை. இப்போ அட்லஸ் கேம் வந்து அந்த இன்கேமில் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ்லேருந்து ரிவார்டு எல்லாத்துக்குமே இதுதான் வந்து யூஸ் ஆகும். போலீஸ் டோக்கன் வந்து கேம் நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார் அட்லஸ் வந்து நகரப்போகுது ஃப்யூச்சரில் அப்படின்னு இதுதான் அதை வந்து டிசைட் பண்ணோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து ஒரு 6x மேலே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10x பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரெண்டுமே இது வந்து உங்களுக்கு தெரியல FDV அதிகமாக இருக்குமே போலீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் இந்த இது வந்து அன்லாக் ஆகிறது நிறைய வருஷங்கள் இன்னுமே ஆகும். ஆல்ரெடி இந்த 2 வருஷத்தில் மேஜர் அன்லாக் அப்படிங்கிறது எப்போ சீக்கிரமாக ஆக வேண்டிய அன்லாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நடந்துருச்சு. நான் பர்சனலாக அட்லஸ் டோக்கன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேரே ஸ்டார் அட்லஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா முக்கியமான டோக்கன் அட்லஸ்ன்னு நினைப்பாங்க. பட் முக்கியமான டோக்கன் என்னமோ போலீஸ் தான். ஏன்னா டாவே இதுதான். பட் ஸ்டில் அட்லஸ்ன்னு பேரில் வந்து இருக்கனால அண்ட் சப்ளை அதிகமாக இருக்கனால ஜீரோஸ் வந்து முன்னாடி போகும்னு எப்போவுமே மக்களுக்கு ஒரு தாட் வந்துருக்கும். ஸோ அதனால் நான் பர்சனலாக அட்லஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் 2 பிரித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்களும் அட்லஸ் மேபி உங்களுக்கு நான் சொல்லியிருந்த கான்செப்ட் ஓகேனா அட்லஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ ஃபர்தராக ஸ்டார் அட்லஸ் எவ்வளோ ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் போகும், ஸ்டார் அட்லஸ் ஒரு வெப்சைட் பார்க்கலாம். இது வந்து ஒரு மொக்கையாக இப்போ ஆக்சுவலாக நான் கம்பேர் பண்ணல. ஹீரோஸ் ஆஃப் மாவியா ஒரு நல்ல கேம் தான். பட் ஹீரோஸ் ஆஃப் மாவியாவோட ஃபண்ட் ரைஸ் ஆனது கம்மி, 8 மில்லியன் நம்ம தான். ஸ்டார் அட்லஸ் 20 மில்லியன் அபோவ் வந்து நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஸோ ஃபண்ட் ரைஸும் அந்த அதிகம். இது ஒரு AAA கேமு. ஹீரோஸ் ஆஃப் மாவியா ஒரு மொபைல் கேம், அதுக்கான யூசர்ஸ் தனி, அதுக்கான அவுட்ரீச் அப்படிக்க இந்த கேம்ஸோட அதிகம். பட் ஆக்சுவலான கேமர்ஸ் இந்த மாதிரி கேம்ஸை தான் விளையாடுறவங்க தான் ஆக்சுவலான கேமர்ஸ்ன்னு நான் வந்து சொல்லுவேன். நோ அஃபென்ஸ். பட் இவனோட வெப்சைட் வந்து பாருங்கள். ஸோ அப்படியே இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குட் ஃபீல் வந்து தருது. ஒரு நல்ல ப்ராடக்ட்டில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து தோணுது. இது முடிச்சு நான் அப்படியே வந்து ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் என்னோடது வந்து சொல்கிறேன். ஸோ வெப்சைட்லேருந்து கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த வாட்டி கேமிங் ட்ரெண்டு கட்டாயம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லா யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே கேமிங் தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே. இந்த இடத்துல இந்த StarX 10x வந்து போச்சுன்னா வெறும் 460 மில்லியன் தான். பெரிய புல்ரன் வரப்போது நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதனால் ஈஸியாக ஒரு 10 ரூபா 10 சென்ட் அப்படின்னு வந்து போகலாம். 10 சென்ட் போனாலே என்ன, ஜஸ்ட்டு ஒரு 10x ஒரு 50x தான் 10 சென்ட் அப்படிங்கிறது. 10 சென்ட் போச்சுன்னா மார்க்கெட் கேப்பு ஒரு 2.5 பில்லியன் 2 பில்லியன் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். ஸ்டார் அட்லஸ் மாதிரி ஒரு கேமுக்கு அது ரொம்ப ஹைலி பாசிபிள். நீங்கள் எப்படி உங்களோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம்னா, ஆக்சுவலாக நான் வந்து என் பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த புல்ரனில் இல்லைனாலும் ஸ்டார் அட்லஸ் வந்து $1 கூட வந்து போகலாம். ஏன்னா கேம் நல்லா இருக்குது. இவன் சொன்னதெல்லாம் இதே மாதிரி வந்து பண்ணிகிட்டே வந்தானா $1 போகும் பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல இருந்து ஒரு 20x ஆக்சுவலாக ஸ்டார் அட்லஸ்க்கு மினிமம் நீங்கள் 20xல் 5 சென்ட்டில் உங்களோட பர்ஸ்ட் செல்லிங் ஆனது ஒரு 30% 40% விற்றுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸில் இருப்பீங்க. லேட்டரான ஒரு 10 சென்ட்டில் கொஞ்சம், அப்புறம் ஆல் டைம் ஆன 20 சென்ட்டில் கொஞ்சம், அப்புறம் 30-50 சென்ட்ஸ் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புல்ரனுக்காக நீங்கள் விற்கலாம். மேபி $1 கூட போகலாம். ஏன்னா $1 போனோன்னா என்ன ஒரு 18-15 பில்லியன் போனோம். போன வாட்டி ஆக்ஷன் இன்ஃபினிட்டியே $11 பில்லியன் ஆனது வேல்யூவேஷன் வந்து ரீச் ஆனால். அது இல்லாமல் இந்த வாட்டி புல்ரனோட மார்க்கெட் கேப் வேல்யூவேஷன்லாம் அதிகமாக இருக்க போகுது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ஷிபா இனுவே போன வாட்டி $30 பில்லியன் ரீச் ஆனனால ஒரு லெஜிட்டான ஒரு கேம் ரீச் ஆகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. இதெல்லாமே ஆப்டிமிஸ்டிக் பாயிண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்து குறை வைக்கக்கூடாது. ஸோ அதனால் எக்ஸிட் ஆனது நான் சொன்ன மாதிரி மேபி இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எக்ஸிட் ஆனது இதே மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்திருக்கும் நம்புகிறேன். சூன் இப்போ வந்து நினைக்கலாம் இந்த சார்ட்லாம் யார் இன்வெஸ்ட் பண்ணுவான்னு. இப்போ பாருங்கள், டக்குன்னு ஓரளவுக்கு பம்ப் வந்து ஸ்டார் அட்லஸ் பற்றி நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு 2-3 சென்ட் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சார்ட் இதே மாதிரி வந்து இருக்காது.
2-3 சென்ட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த சார்ட் வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து பம்பில் வந்து நிற்கும். ஸோ அப்போ மேபி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து 10 சென்ட் 20 சென்ட் பற்றி தான் பேசுவாங்க, 10 சென்ட் பற்றி கூட பேச மாட்டாங்க, 50 சென்ட் பற்றி பேசுவாங்க. ஸோ அதனால் சார்ட் ரிவைவ் ஆயிடுச்சுடானா யாரும் இந்த மாதிரி கீழே இந்த இதுவை பற்றி கவலையே பட மாட்டாங்க. நாக்கமோட்டா கூட வந்து பாருங்கள் அதே மாதிரி தான் இருந்தால், நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த பேர் மார்க்கெட்டில் அதே மாதிரி தான் இருந்தது. கேமிங்கான ஐபி இப்போ கம்மியானாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். லேட்டராக நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ண நான் நம்புகிறேன். இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை, ஸ்டில் இது எல்லாமே என்னோட ஒப்பீனியனு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஃபர்தர் அனாலிசிஸ் ரிசர்ச் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க த ஹோல் என்னோட கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி அப்படிங்கிற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். அண்ட் டெலிகிராம் சேனலில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.